மை3 ஆட்ஸுடைய உரிமையாளரான திரு சக்தி ஆனந்தன் அவர்களுக்கு பெயில் பெட்டிஷன் வந்தது. அந்த பெயில் பெட்டிஷன் நேற்று ஹியரிங் வந்திருக்கணும். நேற்று ஹியரிங் பார்க்குறப்போ கேஸ் ஸ்டேட்டஸில் வந்து கவுண்டர் பெண்டிங்னு போட்டிருக்காங்க. என்ன அர்த்தம் சார்னு கேட்டிருந்தீங்க மக்களே. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். இன்ஃபேக்ட் வி ஆர் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. எதுக்குனால் ஒரு பாமர மக்களுக்கு சட்டம் தெரியாமல் இருப்பதால் தான் பல இடங்களில் அவங்க ஏமாந்து போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பதிவு பண்ணிட்டே இருப்போம். நம்ம சேனலில் வந்து மை3 நபர்கள் வந்து புதுசாக உள்ளே வந்திருக்கிறதுனால அவங்க தெரியாமல் கூட இருக்கலாம். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து நிறைய வழக்குகளில் சட்ட நுணுக்கங்களை பற்றியும் சட்ட விஷயங்களை பற்றியும், ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா தற்கொலை பண்ணதுலேருந்து எப்படி இன்வெஸ்டிகேஷன் போகும், எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க, இன்குவெஸ்ட்னா என்ன, இது எப்படி செய்வாங்க, இது யார் செய்வாங்க, ஒரு டிஎஸ்பியே அதில் வரணும், இது எல்லாமே நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். பட் இந்த மை3 மெம்பர்ஸுக்கு அவங்களுடைய கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கும் பொழுது சட்டத்தை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வராங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே. சட்டத்தை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதால் பல பாமர மக்களை ஈஸியாக ஏமாற்றிட முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சொசைட்டிக்குள்ளே. ஸோ அதை முறியடிக்க வேண்டும் என்றால் சட்ட நாலேஜ் எல்லாருக்கும் இருக்கணும். நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையே 9th 10th 11th 12th கம்பல்சரியாக எல்லா குரூப்ஸ்லையுமே பேசிக்கான, அதாவது எல்லா செக்ஸ் எஜுகேஷன் பற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். பட் அது வர மாதிரியும் தெரியல தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு. பட் அது இட் டேக்ஸ் டூ மச் ஆஃப் டைம் இன் டோட்டல் இந்தியா இட் செல்ஃப். அது இல்லாமல் 9th 10th 11th 12th பேசிக்கான ஒரு லா எஜுகேஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு பாடத்திட்டமாகவே அறிமுகப்படுத்த வேணும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு மக்களே. இதெல்லாம் வருமா வராதான்னு நமக்கு தெரியாது. பட் நம்ம சேனலின் மூலியமாக மக்களுக்கு சட்ட விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்குறோம், எளிமையாக சொல்கிறோம். அந்தந்த கேஸ் வரும்பொழுது அதை புரிந்து கொண்டு பல மக்கள் பயனடைகிறாங்க அப்படிங்கிறதுலேயே. அது மட்டும் இல்லாமல் மை3 மெம்பர்ஸ் இப்போ வந்து கவுண்டர்னால் என்ன போட்டிருக்காங்க சார்னு கேட்டது எங்கள் ரொம்ப சந்தோஷமான விஷயம் மக்களே. தெரிந்து கொள்ளுங்கள் சட்டத்தை பற்றி, ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த நாட்டில் வாழ்வதற்கு. இல்லைன்னா உங்களை யாரும் ஏமாற்றாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமாக இந்த சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கவுண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட் நான் இந்த கேஸ் ஸ்டேட்டஸ் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹியரிங் டேட் 5th July 2024. July 5 தான் அவர் போய் சரண்டர் ஆகிறார். அவர் போய் சரண்டர் ஆகிறப்பயே 2 பெட்டிஷன் கூட போட்டாங்க ஹைகோர்ட்டில், சாரி டான்பீட் கோர்ட்டில். ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிறது அவருடைய பெயில் பெட்டிஷன். இன்னொரு பெட்டிஷன் அப்படிங்கிறது அவருக்கு A+ கேட்டகிரி செல் கேட்டிருக்காங்க. இதையும் சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது புழல் சிறையை பொறுத்தளவுக்கு A கேட்டகிரி, A+ கேட்டகிரி, நார்மல் கேட்டகிரின்னு இருக்குது. நார்மல் கேட்டகிரி அப்படின்னால் ஒரு பெரிய ரூமில் வந்து 30 40 50 பேர் வந்து ஒன்றா ஒரு பிளாக்கில் போட்டிருப்பாங்க நார்மல் கேட்டகிரி. A கேட்டகிரி அப்படின்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க ஒருத்தவங்க அப்படின்னால் அந்த குறிப்பிட்ட அளவு இன்கம் டேக்ஸ் கட்டுபவர்களுக்கு A கேட்டகிரி கொடுப்பாங்க. A+ கேட்டகிரி அப்படின்னால் அதீத இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க. ஸோ வருமான வரி நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வருமான வரி கட்டுறதுனால தான் நாட்டுடைய வளர்ச்சியே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதான் சொல்லுவாங்க பாருங்கள், ஐ எம் அ டேக்ஸ் பேயர்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. அதை ரொம்ப கர்வத்தோடு சொல்லுவாங்க. ஸோ டேக்ஸ் பேயராக இந்த நாட்டில் வந்து அவங்களுடைய பங்களிப்பை நம்ம நாட்டுக்கு வரியாக கொடுக்கறத வச்சு தான் எல்லா மக்களுக்குமே நலத்திட்டங்கள்லாம் உருவாக்கி செய்ய முடியுது அரசாங்கத்தால். ஸோ A+ கேட்டகிரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதாவது உங்களுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் வந்து A+ கேட்டகிரிஸில் தான் இருக்கார். இப்போ A+ கேட்டகிரி அப்படின்னால் தனி ரூமாக இருக்கும், தனி ரூம் இருக்கும், அவங்களுக்கு தனியாக ஃபேன் இருக்கும், அவங்க வந்து நாளிதழ்கள் அதாவது பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் வரும், பெட் இருக்கும், தனி ஃபேன் இருக்கும், அவங்களுக்குன்னு தனி சாப்பாடு கூட அவங்க அரேஞ்ச் பண்ணிப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, நல்ல சாப்பாடு அவங்களுக்கு வந்து இது பண்ணிக்க முடியும். A+ கேட்டகிரிக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து ப்ரிசன்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி A+ கேட்டகிரி செல் வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறது ஒரு பெட்டிஷன் போடப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் 2 பெட்டிஷன் மக்களே. 2 பெட்டிஷனில் A+ கேட்டகிரி பெட்டிஷன் அப்படிங்கிறது பெண்டிங்லேயே போட்டாங்க. ஏன்னால் அடுத்தது மறுபடியும் அவர் கஸ்டடிக்கு முடித்து அவரை போய் சரண்டர் பண்ணும்பொழுது தான் A+ கேட்டகிரி திரும்பியும் வந்து அதை முன்னெடுத்து கொண்டு போவாங்க. இப்போது 5th July வந்து அவர் சரண்டர் ஆகிறாரு. அவர் ரிமாண்ட் பண்ணுறாங்க, கோர்ட்டு ரிமாண்ட் பண்ணிக்கிறது. ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் கஸ்டடி எடுக்கிறாங்க ஆன் 9th July 2024 எடுக்கிறாங்க. ஸோ அவங்க தேர் ஆஸ்கிங் ஃபார் 1 week கஸ்டடி. ஸோ கிட்டத்தட்ட 17th வரைக்கும் 17th July வரைக்கும் கஸ்டடி கேட்டிருக்கிறாங்க. ஸோ 9th அன்னைக்கு ஆக்சுவலாக 5ஆம் தேதி அவர் வந்து போய் ரிமாண்ட் ஆகிறப்பயே 9ஆம் தேதிக்கு அந்த ஒரு பெயில் பெட்டிஷனை அட்ஜர்னா வந்து தள்ளி வைக்கப்படுகிறது. அட்ஜர்ன் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ஜர்னா சட்ட தள்ளி வைக்கப்படுகிறது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ 9ஆம் தேதி தள்ளி வைக்கிறாங்க
அந்த பெயில் பெட்டிஷன். 9ஆம் தேதி பெயில் பெட்டிஷன் வர வேண்டும், அன்றைக்கு வரவில்லை. அதுக்கப்புறம் 12th அது வந்து அர்ஜென்ட் பண்ணப்படுகிறது. 12th தான் நேற்று அர்ஜென்ட் பண்ணப்படுகிறது. ஸோ 9ஆம் தேதி கஸ்டடி கேட்டுறாங்க அவர். ஸோ கஸ்டடி கேட்டது 1 வீக் கேட்குறாங்க. ஸோ டில் 17th வரைக்கும் கஸ்டடி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நேற்று வர வேண்டிய பெயில் பெட்டிஷன் அப்படிங்கிறது வராது. இது ஏன் வராது நான் சொல்கிறேன் மக்களே, லாஜிக்காக புரிஞ்சுப்போம். பெயில்னால் என்ன அர்த்தம்னால், நீதிமன்ற காவலில் ஒரு நபரை அடைத்து வைத்திருக்கிறார்கள். நீதிமன்ற காவலில் ஒருத்தவங்க ஏன் அடைக்கிறாங்கனால், சார் அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்க காவல்துறை, அதாவது என்ன ஏஜென்சியாக வந்துட்டு போயிடலாம், ஸ்டேட் போலீஸோ, சிபிசிஐடியோ, சிபிஐயோ, ஒடவர் ஏஜென்சி, என்ன ஏஜென்சியாக இருந்தாலும் அந்த வழக்கை விசாரிப்பதற்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுது. அந்த அவகாசம் தேவைப்படுற நேரம் வரைக்கும் இந்த பர்டிகுலர் நபரை நீதிமன்ற காவலில் ரிமாண்டில் வைங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ரிமாண்டில் வந்து ஜுடிஷியல் கஸ்டடின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அங்கே போய் ரிமாண்டில் வச்சிடுறாங்க. ரிமாண்டில் ரொம்ப நாள் ஒருவரை அடைத்து வைப்பதற்கு நம்மளோட கான்ஸ்டியூஷன் இடம் கொடுக்காது. நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு ஒருத்தவங்க சுதந்திரமாக இந்த நாட்டில் வாழ்வதற்கு எல்லா விதமான ஹியூமன் ரைட்ஸும் நமக்கு இருக்கிறது. அது நம்ம கான்ஸ்டியூஷன் நம்ம கொடுத்துருக்கு. ஸோ அவங்கள ரொம்ப அடைச்சி வச்சுருக்க முடியாது, அவங்கள வந்து வெளியே விட வேண்டும். தட்ஸ் கால் பிணைன்பாங்க, பெயிலில் வெளியே விடணும். ஸோ பெயிலில் வெளியே விடணும் அப்படின்னால் அதற்கு இவங்க கேட்பாங்க. யாரை கேட்பாங்கன்னா நீதிமன்றம் கேட்கும். என்னங்க அவங்க பெயில் கேட்குறாரு அவர், என்னால் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒரு சட்டத்தை பொறுத்தளவுக்கு, ஜெயில் இஸ் நாட் கம்பல்சரி. ஒருவரை ரிமாண்ட்லேயோ இல்லை இதெல்லாம் ஒன்று ஜெயிலில் தூக்கி போடணுன்றது கம்பல்சரி கிடையாது. பட் பெயில் இஸ் மேண்டட்ரின்பாங்க. ஆனால் அவர்களை பிணையில் வெளியே விடுவது மிக மிக அவசியமானது அப்படிம்பாங்க. ஏனால் இந்த நாட்டை பொறுத்தளவுக்கு ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நம்ம இந்த நாட்டை சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு நமக்கு அந்த சட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நீதிமன்றத்தை கேட்பாங்க, என்னங்க போலீஸை பார்த்து கேட்பாங்க, என்னங்க அவங்க பெயில் கேட்குற கொடுத்துலாமா கேட்பாங்க. பெயில் கேட்குறாங்க கொடுத்துடலாமா அப்படின்னால் எதுவுமே நீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு வாய் வழியாக உத்தரவுன்றது இல்லை. எவ்ரிதிங் ஹேஸ் டு பி இன் பேப்பர்ஸ்ன்பாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எல்லாமே எழுத்துப்பூர்வமாக கொடுக்க வேண்டும். ஸோ அந்த எழுத்துப்பூர்வமாக சக்தியானந்தன் அவர்கள் பெயில் கேட்டிருக்கார். இந்த பெயில் அப்படிங்கிறது 12th அன்னைக்கு வந்தது. 12th அன்னைக்கு பெயில் ஹியரிங் வரக்கூடாது. ஏனென்றால் பெயில் ஹியரிங் வரணும்னா அதுக்கு முன்னாடியே 9ஆம் தேதியே அவர் கஸ்டடி கொண்டு போயிட்டாங்க. கஸ்டடி இஸ் நாட் ஜுடிஷியல் கஸ்டடி கிடையாது, இட் இஸ் போலீஸ் கஸ்டடி. அதாவது பிரிசன்ற ஜுடிஷியல் கஸ்டடி அங்கே இருந்தால் மட்டும்தான் பெயில் கொடுக்க முடியும். போலீஸ் விசாரிக்க அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஸோ அப்போ பெயில் வரல. 12ஆம் தேதி அப்படிங்கிறது 17th வரைக்கும் கஸ்டடி கேட்டு 17th ஈவினிங் மாலை ஒரு 5 மணிக்கு கொண்டு வந்து திரும்ப சரண்டர் பண்ணிவிடுவாங்கன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக 18th அந்த பெயில் பெட்டிஷன் போஸ்ட்பாண்ட் ஆகிவிட்டது, அட்ஜர்ன் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். லா லாங்குவேஜ் சொல்கிறது தான். இப்போது 18th அன்னைக்கு கவுண்டர் பெண்டிங் போடுறீங்கன்னா அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா மக்களே, என்னங்க அவங்க பெயில் கேட்குறாங்க கொடுத்துடலாமா அப்படின்னு போலீஸை பார்த்து கேட்டால் போலீஸு கொடுத்துடலாம் இல்லை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதை அவங்க எழுத்துப்பூர்வமாக ஒரு அஃபிடவிட்டில் கொடுப்பாங்க. தட் இஸ் கால்டு கவுண்டர். அதுதான் கவுண்டர்னு அர்த்தம். இப்போது 18th அன்னைக்கு இந்த பெயில் பெட்டிஷன் வரும். பெயில் பெட்டிஷன் வரப்போ EOW சைட்லேருந்து ஒரு அஃபிடவிட் கொடுப்பாங்க. அந்த அஃபிடவிட்டில் பெயில் கொடுத்துடலாமா வேண்டாமா, ஏன் இது கேட்குறாங்கன்னா அடுத்த கேள்வி மக்களுக்கு வரும், ஏன் சார் நீதிமன்றம் தான் முடிவு போகணும்னு கேட்பாங்க. என்னென்னா ஒரு வழக்கு போடப்பட்டிருந்தால் அந்த வழக்கை விசாரிப்பது என்பது அந்தந்த ஏஜென்சிக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தனிப்பட்ட பவர். நீங்கள் ஒரு வழக்கை விசாரிக்கலைன்னு சொன்னால் அது நீதிமன்றம் வந்து விசாரிக்காது, அந்த ஏஜென்சிக்கு தான் கொடுத்து விசாரிக்க சொல்லும். தட் இஸ் வை தே ஆர் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட். சப்போஸ் ஸ்டேட் போலீஸ் இல்லையா, சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாற்றுவாங்க, இதை சிபிசிஐடி மாற்றுவாங்க, இதை சிபிஐ மாற்றுவாங்க, இப்படி ஏஜென்சியை மாற்றி மாற்றுவாங்களே தவிர போலீஸார் அந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். போலீஸ் விசாரிக்கின்ற வழக்குக்கு தான் சார்ஜ் ஷீட் போட முடியும். நம்ம டெப்த்தாக நான் போக விரும்பல மக்களே. அப்போ விசாரணை கமிஷன் சொல்கிறாங்க விசாரணை கேட்கலாம். விசாரணை கமிஷனில் தனியாக அது வேறு கதை. விசாரணை கமிஷனை வந்து ஒரு ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் தலைமையில் வச்சாலுமே விசாரணை கமிஷன் ரிப்போர்ட்டை வைத்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டீப்பாக நான் போக விரும்பலை, மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. நான் பாமர மக்கள் இந்த வீடியோ பார்க்க தான் ரொம்ப டீப்பாக போக விரும்பலை. ஸோ என்னனால் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு போச்சா, அவர் பெயில் கேட்குறாரு கொடுத்துடலாமா அப்படிங்கிறதுக்கு அந்தந்த ஏஜென்சி அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் பதில் சொல்ல வேண்டும் கோர்ட்டுக்கு. ஸோ அந்த பதில் தான் கவுண்டர்னு சொல்கிறாங்க.
நிறைய பேர் கேட்குறீங்க எப்போ சார் பெயில் கிடைக்கும் அவருக்கும் கேட்குறீங்க நிறைய பேர் ஃபோனில். ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க, எப்பொழுது பெயில் கிடைக்கும் அப்படிங்கிறதை முடிவு செய்வது என்பது ஜட்ஜ் தான் முடிவு பண்ணுவார். ஆனால் விசாரணை அப்படிங்கிறதை ஒரு வார காலம் கேட்டாங்க EOW. பட் சக்தி ஆனந்த் தரப்புலேருந்து ஜென்ரலாக என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு சரண்டர் ஆகிடும் வச்சுக்கோங்களேன், சரண்டர் ஆகியிருக்கார் ஒருத்தவர். சப்போஸ் இப்போ லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் 11 பேர் சரண்டர் ஆகிருந்தாங்க. 11 பேர் சரண்டர், அதுவும் வந்து ஒரு மர்டர் கேஸ். ஒரு மர்டர் கேஸில் 11 பேர் சரண்டர் ஆகுறாங்க. அந்த 11 பேருக்கும் ஒரு வார காலம் கஸ்டடி கேட்குறாங்க போலீஸ். அந்த கேஸ் வந்து வெரி பேசிக் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஏன்னால் நேற்று தான் ஐடென்டிஃபிகேஷன் பர் டே பண்ணுறாங்க. என்ன அர்த்தம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டு விட்டார். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கூட இருந்த அவருடைய பிரதரான வீரமணி சாகலை, உயிரோடு இருக்கார். இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க இல்லைங்களா, தப்பான குற்றவாளி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. நேற்று தான் அந்த குற்றவாளிகள் யார் யாருன்றதை வந்து அணிவகுப்பாக நிற்க வச்சு வீரமணியும் இன்னொரு நபர் உயிரோடு இருக்கார், அவர் ஃப்ரெண்டு உயிரோடு இருக்கார். 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்து உங்களை யார் யாரெல்லாம் இங்கே வெட்டினாங்கன்னு சொல்லிடுறத அவரை கை காட்ட சொல்லுவாங்க. இது இப்போ ஐடென்டிஃபிகேஷன் பர்டேன்னு சொல்லுவாங்க. நேற்று ஐடென்டிஃபிகேஷன் பர்டே பண்ணுறாங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன்ஸு, மர்டர் கேஸ் கஸ்டடி கேட்குறாங்க. ஒரு வார காலம் கேட்குறாங்க போலீஸ். இவங்க தரப்பில் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. யார் அந்த கொலை பண்ண சொல்லக்கூடிய தரப்பில் நமக்கு சைடாக அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. 1 வீக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து 3 டேஸ் தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 3 நாள் சொல்கிறாங்க, அவங்க ஒரு வாரம் கேட்குறாங்க. 2த்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 5 டேஸ் கொடுத்துருக்காரு ஜட்ஜு கஸ்டடி. இந்த மாதிரி அப்ஜெக்ஷன் அப்படிங்கிறதை கஸ்டடி கேட்கும்பொழுது சக்தி ஆனந்த் சைடில் யாரும் அப்ஜெக்ட் பண்ணவே இல்லை. அவங்க வக்கீல் ஒரு வாரம் கேட்குறாங்க, தரலாமான்னு கேட்குறாரு ஜட்ஜு. அப்போ இந்த வக்கீல் சொல்கிறாரு, தாராளமாக கொடுத்துருங்க. ஏன்னா கஸ்டடி, அதாவது சரண்டர் ஆனதே விசாரிப்பதற்காகத்தான், விசாரிக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வாரம் கஸ்டடி கேட்குறதை அப்படியே கொடுத்துட்டாங்க இவங்க சைடில், எந்த விஷயம் தெரிவிக்கவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு வார காலம் இன்வெஸ்டிகேஷன்ஸை முடிக்க வேண்டும்ன்றது EOW-உடைய ஒரு டார்கெட்டாக இருக்கும். ஸோ விசாரணை முடித்ததற்கு பின்பு இல்லை முடிந்ததற்கு பின்பு அந்த விசாரணை கைதியை இன்னமும் ஜெயிலில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் இருக்கக்கூடாது. திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, ஜெயில் இஸ் நாட் கம்பல்சரி, பட் பெயில் இஸ் மேண்டட்ரி. ஸோ 18th அன்னைக்கு அவர் திருப்பி இந்த பெயில் பெட்டிஷன் வரும். திருப்பி இந்த கவுண்டர் அப்படிங்கிறதை நிச்சயமாக EOW கொடுப்பாங்க. கவுண்டர் கொடுத்து அப்பயே வந்து ஆர்குமெண்ட்னு ஒன்று போகும். அன்னைக்கே ஆர்குமெண்ட்டு போய் அன்னைக்கே பெயிலில் வெளிவந்தாலும் வெளிவரலாம். இல்லை 18th அன்னைக்கு கவுண்டர் கொடுக்க முடியல அப்படின்னா டேட் தள்ளி வைப்பாங்க, ஒரு டேட் தள்ளி வைப்பாங்க, அட்ஜர்ன்மெண்ட் ஆகும். அந்த அட்ஜர்ன்மெண்ட்டில் கவுண்டர் கொடுத்தே ஆகணும் போலீஸ். ஸோ அந்த கவுண்டர் கொடுத்துட்டு அந்த கவுண்டரில் விசாரணை நாங்கள் முடிச்சிட்டோம், விசாரணை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னால் அன்றைக்கு ஆர்குமெண்ட்டை முடித்து அப்பயே பெயில் தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ விசாரணை முடிப்பதற்குத்தான் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை ஜெயிலில் வைக்க முடியும். விசாரணையை முழு சுதந்திரத்தோட ஒரு வார காலம் கொடுத்துட்டாங்க இவங்க தரப்பு அட்வொகேட். எந்த அப்ஜெக்ஷன் தெரிவிக்கவே இல்லை, கேட்ட டைம் அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு வார காலத்தில் இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டாங்க, விசாரணை முடித்து விட்டாங்க அப்படின்னால் ஆட்டோமேட்டிக்காக 18th அவருக்கு பெயில் வந்துவிடும், எதிர்பார்க்கலாம். சப்போஸ் 18th ஒரு டேட் அட்ஜர்ன் பண்ணுறாங்க, இப்போ தான் சார் 17th விசாரணை முடித்தோம், ரொம்ப டைட்டாக இருக்குது, நம்ம கவுண்ட் டக்கு ரெடி பண்ண முடியலன்னு சொன்னாங்கன்னா ஒரு டேட் அட்ஜர்ன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த டேட்டில் அட்ஜர்ன்மெண்ட்டில் கவுண்டர் கொடுத்து அப்பயே ஆர்குமெண்ட்டும் முடித்து ஆர்குமெண்ட் முடிஞ்சவொடனே பெயில் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் மக்களே. இது வந்து முழுக்க நீதிமன்றம் கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நம்ம வந்து இன்றைக்கி வந்துடும் நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. விசாரணை முடிந்த பின்பு தான் அதை பற்றி உறுதியாக பேசவே முடியும் மக்களே. ஃபஸ்ட்டு விசாரணை முடியட்டும், முடிந்த பின்பு 18th பார்க்கலாம். இதுதான் கவுண்டர் என்பதற்கான ஒரு தெளிவான அர்த்தம். ஸோ பாமர மக்கள் இதை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப சந்தோஷம் மக்களே. செகண்ட் முக்கியமான பாயிண்ட் கேட்டிருந்தீங்க சார், நேற்று வந்து இந்த ஃப்ராடு வந்து வீடியோ போட்டிருக்கான் சார், அதாவது myvi3 Ads நிறுவனத்துடைய காரை வந்து விற்க போகிறாங்களாமா, 65 lakhs கொடுத்து வாங்கின ஒரு பிராண்ட் நியூ ஃபார்ச்சுனர் காரை, 3ஆம் மாதம் வாங்கின ஃபார்ச்சுனர் காரை வந்து 45 lakhs விற்க போகிறாங்களாமா. விற்றதில் வந்து 15 lakhs வந்து myvi3 அக்கௌண்ட்லேயும் 30 lakhs வந்து கேஷாகவும் கேட்டிருக்கிறாங்களாமா. ஸோ லிக்விடேட் பண்ணுறாங்க அசெட்ஸ் எல்லாம். நான் அப்பயே சொன்னேன் பாருங்கள், லிக்விடேட் பண்ணுறாங்க அசெட்ஸ்லாம் சொல்லிட்டு ஒருத்தன் போட்டிருக்கான், வீடியோ போட்டிருக்கான் சார். என்ன சார் கேட்டிருந்தீங்க மக்களே. ஆக்சுவலாக எனக்கு இதை கேட்டதுமே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஆக்சுவலாக சிரிப்பு வந்துச்சு.
ஏன்னா ஒரு சிம்பிள் கேள்வி, அதாவது இந்த கார் மேட்ரை நம்ம இன்னும் உள்ள விசாரிக்கல மக்கள். இதை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்ற அளவுக்கு இருந்துச்சு இவங்க சொன்ன மேட்ரு. சிரிப்பு வந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா 2-3 காரணம். அதாவது இந்த கார் யார் பேரில் இருக்குது? myv3 ஆட்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி பேரில் இருக்குது. சரி, இப்போது ஒரு வீடியோ எடுத்து அனுப்பினதான் வீடியோ ஒன்று போட்டிருக்கான். இந்த கார் இருக்கக்கூடிய இடம் ஃபஸ்ட்டு எங்கே, எந்த இடத்துல அந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். 2வது விஷயம், இந்த காருடைய உரிமையாளர் அப்படின்னு myv3 ஆட்ஸ்ன்ற கம்பெனி காட்டுறான். சந்தோஷமான விஷயம். இந்த காரை விற்க போவதாக எங்கே விளம்பரப்படுத்தியிருக்கிறாங்க, எப்படி இது விற்க போகிறாங்க அப்படின்னும் 15 lakh rupees அமௌண்ட்டை வந்து myv3 அக்கௌண்ட்டில் போட்டுருணும், 30 லட்ச ரூபா அமௌண்ட்டை வந்து லிக்விட் கேஷாக கொடுத்துட்டு யார் சொன்னாங்கன்றதையும் அவன் சொல்லணும். ரெண்டுமே வந்து ஒரு நேரட்டிவாக இருக்கே தவிர இல்லை உண்மைத்தன்மை என்னன்றது நமக்கு தெளிவாக தெரியல. 3வது விஷயம் பாருங்களேன், ஆக்சுவலாக அவன் சொன்ன தகவல்லையே அது பொய்ன்றது அப்பட்டமாக தெரியுது. ஏன் இதுதான் ஆக்சுவலாக சிரிச்ச மக்கள் என்ன பார்த்தீங்கன்னா, லிக்விடேட் பண்ணுறோம் அங்கே கேஷ் எல்லாம் லிக்விடேட் பண்ணி உங்களை மொத்தம் நாமம் போட பார்க்குறாங்க, மொத்தமாக எடுத்துகிட்டு போக பார்க்குறாங்க, இதான் நான் அப்பயே சொன்னேன்னு சொன்னான். எனக்கு என்ன சிரிப்பு வந்துச்சுன்னா மக்களே, சரிப்பா 65 lakh rupees ஃபார்ச்சுனர் கார் ரைட்டு, 40 lakhs விற்கிறாங்க ரைட்டு, லிக்விடேட் பண்ணி எடுத்துன்னு தூக்கின்னு ஓடுறவங்க 45 lakhs மொத்தமாக தூக்கிட்டு ஓடுவாங்களா, இல்லை 30 லட்சம் தூக்கிட்டு ஓட்டு 15 lakhs தெரியுமா அக்கௌண்ட்லேயே போட்டுருவாங்களா? ஃபஸ்ட்டு இதை பேசிக்காக யோசித்து பார்க்கணும். இதுவே முதல்ல அவன் சொன்ன விஷயத்திலே இந்த கம்பெனி ஏமாத்தலையா போன்றது கன்ஃபார்மாக இருக்குது. ஏன்னால் தூக்கிட்டு ஓடக்கூடிய மனநிலை உள்ளவர்கள் 45 lakhs மொத்தமாக தூக்கிட்டு ஓடுவாங்க. தட்ஸ் கால் லிக்விடேஷன் ஆஃப் ஃபண்டு பை செல்லிங் தி அசெட். அதில் 30 லட்சத்தை மட்டும் கேஷாக கேட்குறாங்களா, அதை தூக்கிட்டு ஓட போகிறாங்களா, 15 lakh கம்பெனி அக்கௌண்ட்லேயே போட போகிறாங்களாம். இப்போ தூக்கிட்டு ஓடலையே, கம்பெனி தான் காசு கொடுத்துக்கிறாங்க. இதுக்காக ஒரு லாஜிக் இருக்கா பாருங்க மக்கள். இதிலே தெரிஞ்சிட்டது இந்த கம்பெனி இழுத்து மூட்டு போக யாரும் எண்ணமே இல்லை தெரிஞ்சிச்சு. எல்லாத்துக்கும் மேலே ஒரு கம்பெனி பெயரில் ஒரு கார் வாங்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த கம்பெனி பெயரில் கார் வாங்கப்பட்டிருக்கனால அந்த மேனேஜிங் டைரக்டர் தான் அந்த காரை வாங்குவதற்கு எல்லாம் ஒப்புதலும் பண்ணியிருப்பார், கையெழுத்து போட்டிருப்பார். அவர் கையெழுத்து இல்லாமல் ஒரு காரை எப்படி விற்க முடியும்? ஆன் வாட் கிரவுண்ட்ஸ்? இது சொல்ல வேண்டியதானே, இதையும் சொல்லப்படலையே. இந்த பேசிக்காக யோசிச்சு பாருங்க மக்களே. இந்த பேசிக்கான இந்த கொஷின்ஸை யோசிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் இவன் பயங்கரமான புழுகு மூட்டைன்னு தெரிஞ்சிடும். இன்ஃபேக்ட் அவன் புழுகினதுல நல்ல விஷயம் புழுகியிருக்கான். ஏன்னா இது விற்கிறாங்களா விற்கப்படுதா நமக்கு தெரியாது. சரி, இவன் சொல்கிற மாதிரி விற்கப்படுறதாவே இருந்தாலும் 15 lakh rupees அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே myv3 அக்கௌண்ட்லேயே போட்டுருங்க, 30 lakhs மட்டும் நீங்கள் எனக்கு கொடுங்க, லிக்விடாக கொடுங்கன்றத சொன்னதான் அவன் சொல்கிறான். தூக்கிட்டு ஓடுறவங்க 45 lakhs தூக்கிட்டு ஓடுவாங்களா, இல்லை பாதி தூக்கிட்டு ஓடுவாங்களா? என்ன கதைன்னு நீங்கள் பாருங்கள் மக்களே. இதிலே தெரிஞ்சிச்சு 2 ஆஸ்பெக்ட். நல்ல விஷயம் ஆக்சுவலாக அவன் சொன்னது. ஏன்னால் இந்த 2 கேள்வியிலே தெரிஞ்சு போச்சு இந்த கம்பெனி யாரும் ஏமாற்றிட்டு ஓடுற கம்பெனின்னு தெரிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, இவன் சொன்னதே தெரிஞ்சு போச்சு இந்த கம்பெனிக்கு நற்சான்றிதழை கொடுத்து விட்டான். ரொம்ப சந்தோஷன்றதை நம்ம நினச்சிக்க வேண்டியதான் மக்கள். இந்த விஷயத்தில் நற்சான்றிதழை கொடுத்துருக்குறான், இந்த கம்பெனி ஏமாற்றிட்டு போகலான்னு கொடுத்துட்டான். 15 lakh rupees அந்த காரில் வர அமௌண்ட்டை தூக்கி கம்பெனி அக்கௌண்ட்லேயே போட்டுருக்குன்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ எப்படி தூக்கிட்டு ஓட போகிறாங்கன்ற சொல்லிட்டான். எல்லாமே அவனே சொல்லிட்டான். நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மக்களே. சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் மக்களே. ஒரு கம்பெனியோடைய காரை விற்று அந்த காரில் வர அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட் அவங்க எடுத்துகிட்டு கேஷாக எடுத்துகிட்டு போகிறாங்க, மீதி பாதி அமௌண்ட்டை கம்பெனி அக்கௌண்ட்லேயே போட்டிருக்காங்க அப்படின்னால் அப்போ இந்த எம்டியோ கையெழுத்து வேணும் விற்பதற்கு, இதெல்லாம் அடுத்த விஷயம் இருக்குது. இவன் சொன்னதை உண்மையாகவே எடுத்துக்கிட்டாலுமே அப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அந்த காருடைய அமௌண்ட்லேருந்து 30 லட்ச ரூபா அவங்க தேவைப்பட்டிருக்கா. அப்போது 15 lakh rupees கம்பெனி அக்கௌண்ட்லேயே மக்களுக்கு போட்டுருன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ இல்லை முடிஞ்சு போச்சு. இவங்க தூக்கிட்டு ஓடலையே, கம்பெனி இழுத்து மூட்டு ஓடலையேன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் மேலே இந்த கார் எங்கே விற்கப்படுது விளம்பரம் கொடுத்துருக்காங்க, யார்கிட்ட விற்க போகிறாங்க, எங்கே விற்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளம்பரப்படுத்தினாங்க, எந்த புரோக்கர் மூலமாக விளம்பரப்படுத்தாங்க, இது எதுவுமே வெளியே வரவே இல்லையே மக்களே. ஒருத்தவங்க சொல்கிறாங்க கீழே பார்த்த கமெண்ட்டில், ஏங்க கார் சர்வீஸுக்கு போயிருக்குங்கன்றாங்க, சர்வீஸ் பண்ண போய் ஃபோட்டோ வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எது உண்மை போய் நம்ம இன்னும் விசாரிக்கலை. பட் இவன் சொன்னதை வச்சு பார்க்குறப்பே தெரிஞ்சு விட்டது
இந்த கம்பெனி ஏமாற்றிட்டு ஓடல யாரையும் தெரிஞ்சிச்சு மக்களே. அது ரொம்ப ஸ்ட்ராங் அவனே பதிவு பண்ணிட்டான். ரொம்ப சூப்பரான மேட்டர்னு சொல்லலாம் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.